ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்னவா, நீ வந்துட்ட, உன்னை ஊர் உலகம் என்ன சொல்லும், உனக்கு கொஞ்சம்தான் இது இருக்கு, இல்ல நீ இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு போற, இயேசுக்குன்னு ஊழியம் செஞ்சுக்கிட்டு போற, இயேசுவே பின்பற்றி போற, உன் குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீ அந்த இயேசு பின்னாடி போய் உன் வாழ்க்கையில என்ன நன்மையை கண்ட, உன் குடும்ப சூழ்நிலையே மாறலையே, உன்னோட பிள்ளைகள் மாறல, உன் கணவர் மாறல, உன் மனைவி மாறல, உன் குடும்பம் மாறல, உன் குடும்பத்துல இன்னும் ரட்சிப்பு வரல, மத்தவங்க ரட்சிப்புக்காக நீ பேசுறியே, எந்த பேச்சு வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன்னு. நமக்கு என்னென்ன வேண்டியமோ, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவைகளோ, என்ன விதமான தேவைகள், பொருளாதார தேவைகள், பூமிக்குரிய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், எதுவா வேணாலும் இருக்கட்டும், தேவன் அதை செய்வார். நம்ம செய்ய வேண்டிய வேலை தேவனை பின்பற்றி, தேவன் சொன்ன காரியத்தை முன் வச்ச காலை பின் வைக்காதபடிக்கு, கலப்பில கை வச்சுட்டு அதை பின் நோக்கி பார்க்காதபடிக்கு, அந்த ஊழியத்திலேயோ அந்த